மக்களே வெல்கம் டு துபாய் நண்பன். உங்களுக்கே தெரியும் என்ன விஷயம் பேச போகிறேன்னு சொல்லிட்டு. இந்த மீடியாவெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்கன்னெலாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த சன் டிவி, சன் நியூஸ் எல்லாம் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கு முதல்ல யாருக்குமே டிவோர்ஸ் நடக்காத மாதிரி உலகத்தில் ஒரு செலிப்ரிட்டிக்குமே டிவோர்ஸ் நடந்தில்லை. இது தான் ஃபஸ்ட் டிவோர்ஸ் ஒன்று நடக்குது. அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயும் பேச்சும் இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த மனுஷன் வந்து ஃபஸ்ட்டில் வந்து கரூர் இன்சிடெண்ட்டை போட்டாங்க. அதுவும் 27ஆம் தேதி. சரி, அதுக்கு பிறகு கரூர் மக்களை மீட் பண்ணதும் அந்த மனுஷன் 27ஆம் தேதி. எல்லாம் 27ஆம் தேதி நடந்து இந்த 27ஆம் தேதி இப்படி ஒன்று நடந்துருச்சு. இது சங்கீதா வந்து ஆல்ரெடி அவங்க கேட்டிருக்காங்க. இந்த வழக்கை வந்து தனிமையில் விசாரிக்கணும், ஏழ்ன மற்றும் சீக்ரெட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை போட்டிருக்காங்க. அது சீக்ரெட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு போட்ட வழக்கு எப்படி வெளியே வந்துச்சு? பப்ளிக்கு வந்துச்சு இல்லையா? மற்றது அவங்களும் யோசிச்சிருக்கணும். இவ்வளோ காலம் இந்த பிரச்சனை இருந்த டைம்லையும் ஓகே, இந்த டைமில் வந்து ஏன் இதை போடணுன்றது அவங்களும் யோசிச்சிருக்கணும். இப்படி அது ஃபேமிலி பிரச்சனை, நாங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இது வந்து நான் சொல்கிறேன், இது வந்து பப்ளிக்கு வரவே தேவையில்லை. இது வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூ. அது அவரோட பர்சனல். ஓகே, எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் என்னென்ன பிரச்சனை இருக்குது. அவங்களோட பிரச்சனை எல்லாம் ஒவ்வொருத்தனா இழுத்து மீடியாவில் பேசிகிட்டு இருப்பானா? இல்லையே. அரசியல் அவர் மேலே ஏதாவது பிழை இருக்கா, அதை கொண்டு வந்து பேசுங்க. அந்த மனுஷன் ஏதாவது பிழை செஞ்சுருக்கானா, அரசியலில் நாட்டுக்கு ஏதாவது பிழை செஞ்சுருக்கானா, அதை பேசுங்க. அதை டிபேட் பண்ணுவோம், அது வாக்குவாதம் பண்ணுவோம். நாங்களும் ரெடி. அதை பேசுகிறீங்களா? அதை விட்டுட்டு பர்சனல் விஷயத்தை இழுத்து கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிட்டு ஏன் இது இவ்வளோ கேவலமான அரசியல்? அந்த அண்ணாமலைக்கு வந்து தேங்க்ஸ். அவர் அழகான முறையில் வந்து பிஜேபியாக இருந்தாலும் அழகான முறையில் அவர் வந்து ப்ரெஸ் கிட்ட வந்து இது பர்சனல் விஷயம், இதை பற்றி நாங்கள் பேசுகிற வேலை இல்லை அப்படின்ட்டு அவர் அழகாக சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி குஷ்பு மேடமும் வந்தாங்க. அந்த குஷ்பு மேடம் கேட்கல, அவங்களும் கொஞ்சம் அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் இதுதான் ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு 1வது நாள் ஷார்ட்டையும் சேனலில் அதை வச்சு கொஞ்சம் அவர் இது விளையாண்டார். அதுக்கு பிறகு அவருக்கும் வெக்கம் ஆகின பிறகு இன்றைக்கி அவர் பேசுகிறாரு, இது பர்சனல் விஷயம், இதை பற்றி பேச வேணான்னு சொல்லிட்டு. எல்லாம் முதல்ல போயின்னு சொல்லலாம் அவங்களாம் எடுத்துக்கொண்டாங்க. ஃபேஸ்புக்கில் ஒவ்வொருத்தையும் போடுறதெல்லாம் பார்க்க போக்குள்ள சரியான மாதிரி கோவம் தான் வருது. என்ன தான் செய்ய விளைச்சா? எங்களோட நிலைமை நாங்கள் சைலண்ட்டாக போகணும். எங்களுக்கு இந்த எலெக்ஷனை வெத்தணும்னா நாங்கள் எங்களோட நிலைமை வந்து நாங்கள் பொறுமையாக போயிட்டு ஆகணும். அந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். பர்சனல் விஷயம் எங்களுக்கு தேவையில்லை. அது தளபதியில் பர்சனல் விஷயம். நாங்கள் அவரோட பர்சனல் விஷயத்துக்கு நாங்கள் தலை போட வேண்டிய தேவையே இல்லை. அது அவங்களோட ஃபேமிலி. நாங்களும் ப்ரே பண்ணுறேன்னு அவங்க ஃபேமிலியோடு அவங்க ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நாங்களும் ப்ரே பண்ணுறது. அதை சுற்றி அது எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. எங்களோட ஃபேன்ஸுக்கு நாங்கள் கேட்குறது என்னாண்டாக்கா, ரசிகர்கள்ட்ட தொண்டர்கள்ட்ட நாங்கள் கேட்குறது என்னாண்டா, நீங்கள் இந்த பிரச்சனைகளால் நீங்கள் உடஞ்சி போயிடவானா உங்களோட பயணத்தை நீங்கள் சரியான முறையில் போங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி நீங்கள் எப்படி ஊடாக போயிட்டு நீங்கள் கன்வென்சிங் பண்ணுறீங்களோ அதை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துங்க. இன்னும் நாள் இல்லை, இன்னும் குறைஞ்சது வேணுண்டாக ஒரு 45-50 நாள் தான் எலெக்ஷனுக்கு இருக்க போகுது. விளைச்சா அதுக்காகத்தான் இந்த திமுக அரசு இதையும் கொண்டு வந்து போட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இப்போ ஏண்டாக்கா இப்போ ஆல்ரெடி இந்த வாக்கு வீதமெல்லாம் பார்த்துட்டு வரப்போக்குள்ள ஒவ்வொரு கருத்து கணிப்பெல்லாம் பார்த்துட்டு வரப்போக்குள்ள அவங்களுக்கு தெரியும் நாங்கள் தோக்குறது சுவர்னு சொல்கிறது திமுகவுக்கு விளங்கிடுச்சு. இப்போ இனி என்ன சரி ஒரு பிரச்சனை ஒன்று போடணும். கரூரை போட்டு பார்த்தாங்க, சரி வரல. இந்த மக்களை மீட் பண்ண விடாமல் பிரச்சனையை போட்டு பார்த்தாங்க, சரி வரல. என்னென்னமோலாம் போட்டு பார்த்தாங்க, சரி வரல. இப்போ கடைசியாக வந்து ஃபேமிலியை டச் பண்ணால் தெரியும் தானே, அது கொஞ்சம் சீரியஸான விஷயம் தானே. தமிழ் மக்களும் டக்குன்னு உடஞ்சிருவாங்கன்னு தெரியும் தானே விளைச்சா. அதுதான் ஒருத்தர் வீடியோ ஒன்று போட்டிருக்கான், பார்த்தேன். இவனுக்கு வந்து குடும்பத்தையே காப்பாற்ற இயலாதான், அப்போ வந்து நாட்டை காப்பாற்ற வாரான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தான். இவனுக்கெல்லாம் சொல்லலாம், பதில் சொல்லக்கூடாது. சுற்றி நான் பேசாமல் இருக்கிறேன். விளைச்சா என்னத்தான் இருந்தாலும் பெண்களையும் மதிக்கணும்னு சொல்கிற சுற்றி நாங்கள் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக போக வேண்டிய நிலைமையாக இருக்குது எங்களுக்கும். ஏழ்நமத்து மருவா என்ன, நான் ஸ்ரீலங்காக்காரன் தான், நான் பேசிட்டு போயிடுவேன். ஆனால் அது பாதிக்கிறது தளபதிக்கு. அதெல்லாம் யோசித்து தான் நானும் ஏழ்நமத்தும் அமைதியாக பேசுகிறேன். ஸ்ரீலங்காக்காரன் தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்லிட்டு இல்லை. என்னத்தான் இருந்தாலும் தளபதின்னு சொல்லி வரப்போக்குள்ள ஸ்ரீலங்காக்காரன்னு ஒன்று தான், தமிழ்நாட்டுக்காரன்னு ஒன்று தான். உங்களுக்கு எப்படி கோவம் வருமோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் கோவம் வரும். விளைச்சா அதில் சுற்றி டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. இப்போ ஓகே, கம் டு த பாயிண்ட். யாரும் இதனால் மனசை உடஞ்சி போயிடவானா உங்களோட பயணத்தை நீங்கள் சரியான முறையில் போங்க. இன்னும் வேகமாகிக்கொள்ளுங்க. எல்லோரும் இன்னும் டைம் இல்லை. ஓகே, இந்த ரேஸை நாங்கள் வின் பண்ணி ஆகணும். திமுக இதை விட எங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் தருவாங்க. அதை சுற்றி நாங்கள்
ஏழில் மட்டும் இந்த கேமை சேஃபாகவே நாங்கள் விளையாட பார்க்கணும். எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் எங்களுக்கு ப்ரெஷரை தந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்னத்தான் இருந்தாலும் கூடி போனால் இவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவராக தான் வருவாங்க, இவங்களுக்கு சிஎம் ஆகலான்னு சொல்லிட்டு அதை உடைச்சிட்டு நாங்கள் எப்படி சரி சிஎம் ஆகணும். எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்காந்து வேலை இல்லை, அதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறதுல வேலையே இல்லை நாங்கள். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லி நார்மலாக ஆகிடலாம். இப்போ இருக்கிறத பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி ஒன்றே இல்லை இல்லைச்சா. ஏடிஎம்கே வந்து ஒரு பவர் ஒன்றே இல்லை. அது பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாலும் என்னத்தான் இருந்தாலும் அதுக்கு ஓட்டு வரப்போகிறது இல்லை. சீமானுக்கும் ஓட்டு வரப்போகிற இல்லை. அப்போ எப்படியும் ஒரு சும்மாவே டிவி கேக்கு தான் ஓட்டு வரப்போகுது. அந்த வரப்போகிற ஓட்டை எப்படி சரியாச்சும் சிஎம் லெவலுக்கு கொண்டு போயிட்டு கொள்ளணும். நாங்கள் எதிர்கட்சியில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறதுல அர்த்தமே இல்லை. உட்கார்ந்தா மரம் இன்னும் 5 வருஷம் எதிர்கட்சியில் உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும் இல்லைங்க. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க மக்களே. இது தான் சான்ஸ், எங்களுக்கு கிடச்சிருக்க சான்ஸ், நாங்கள் விட்டுறக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அவனை இன்னும் நிறைய பிரச்சனையெல்லாம் போடுவான் திமுக வந்து, இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் போடுவான். அதுக்கெல்லாம் ஃபேஸ் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கணும் விளைச்சா. இப்போ இது அடுத்த கட்டம் வந்து இப்போ சல்லி, இதுக்கு பிறகு சல்லி விளையாடும் எல்லா இடமும். 5000 ரூபாவா 10,000 ரூபாவா ஒரு குடும்பத்துக்கும் இதுக்கு பிறகு வந்து கட்டாயம் கொடுப்பான். இவ்வளோ காலம் சம்பாதிச்சு வச்சது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கொட்டுவான் விளைச்சா. அதை சுற்றி மக்களுக்கு எல்லாத்துக்கும் விளங்கப்படுத்தணும். நீங்கள் சல்லியை கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க, ஆனால் ஓட்டை மட்டும் தப்பி தவறு சரி அவங்களுக்கு போட்டுறாதீங்க. உங்களுக்கு 5000 ரூபா தந்துட்டு 5 கோடி கிட்டேருந்து பறிக்கிறது தான் வராங்கன்னு சொல்கிறத மக்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லுங்கள். மக்கள் விளங்கி கட்டாயம் விளங்கி கொள்வாங்க. அவங்களுக்கு விளங்கப்படுத்தி சொன்னால் விளங்கி கொள்வாங்க. நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் கட்டாயம் ஒவ்வொரு வீடாக போய்ட்டு இதை விளங்கப்படுத்தி சொன்னீங்கன்னா மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க. இந்த சான்ஸை விட்டிங்க ரூபா வேலை இல்லை. அதை சுற்றி யாரும் சோர்ந்து போயிடவானா. நான் மிச்சம் பேர் பார்க்குறேன், நான் மிச்சம் பேர் தளபதிக்கு சப்போர்ட்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் மிச்சம் பேரோட வீடியோஸ் எல்லாம் முந்தி மாதிரி வருது இல்லை அப்படின்னாக்கா அவங்க சோர்ந்து போயிட்டுருக்காங்கன்ற மாதிரி எனக்கு விளங்குது. அதை சுற்றி யாரும் சோர்ந்து போயிடவானா. இந்த விஷயத்தில் கொஞ்சம் இன்னொரு படி நாங்கள் முன்னுக்கு போகத்தான் வேணுமே தவிர இந்த பிரச்சனைனால நாங்கள் அமைதியாகிடக்கூடாது. ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.